கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோவாபின் தண்டுகளுக்கு பயந்தவர்கள் அந்த பிரேதத்தை சுமந்து கொண்டு வந்தவர்கள் எலிசாவின் கல்லறையிலே அந்த பிரேதத்தை போட்டார்கள். அப்பொழுது எலிசாவின் எலும்புகளின் மேலே பட்ட மாத்திரத்திலே உயிரில்லாத பிரேதத்துக்கு உயிர் வந்ததான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா இருந்தும் கிரியைகள் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். இது தேவனுடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிறது. எலும்புகள் மனுஷனுடைய ஆவியையும் உயிரையும் குறிக்கிறது. உடலுக்கு பலம் சேர்ப்பது எலும்புகள். எலும்புகள் முறிந்தாலோ இல்ல தேய்ந்தாலோ நமக்கு பலன் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிறவர். சங்கீதங்களின் புத்தகம் 34:20 பார்க்கும்போது அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏன் எலிசாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் என்று பார்க்கும்போது எலிசாவுக்கு கிடைத்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தாங்க காரணம். ஹல்லேலூயா. எலியாவின் இடத்துல எலிசா கேட்கிறார், எனக்கு உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரங்கள் இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட கேட்டார். எலிசா சொன்னார், நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ அதை பார்த்தனா நீ கேட்கிறது உனக்கு கிடைக்கும், ஆவின் வரங்கள் உனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும். அதே போல நடந்துச்சுங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா பார்க்கிறாரு, ஆவின் வரங்களை பெற்றுக்கொண்டாரு. ஆவின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் வல்லமையாய் கிரியை செய்தார். கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை கொடுப்பாருங்க, உங்களுக்கும் கொடுப்பார். நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நாம் பெற்றுக்கொள்ளலாம், விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம், ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம், உபவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம், மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம், பாவத்துக்கு விலகி ஓடும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அபிஷேகத்தை உங்களுக்கும் தேவன் கொடுப்பேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். நீங்க விசுவாசித்து தேவனை நம்பினா அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போஸ்தலர் 4:31 பார்க்கும்போது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒருமனப்பட்டு நீங்க எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்று சொல்றார். இடங்கள் அசைந்தது, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது அனனியா பவுலின் மீது கைகளை வைத்தபொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். பவுல் செய்த அற்புதங்களை நாம் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். அப்போஸ்தலர் 19:11-12 பார்க்கலாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவன் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாதாவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஹல்லேலூயா. உருமான்கள் என்று சொல்லும்போது கைக்குட்டைகளையும் துணிக்கைகளையும் பவுலிடத்தில் கொண்டு வந்து, பவுல் மேலே இருந்த அந்த கைக்குட்டைகள் அந்த துணிக்கைகளை கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போடும்போது வியாதி சுகமாகுது. ஹல்லேலூயா. அசுத்தாவிகள் ஓடுதுங்க. ஆமென். இது எதனால நடக்குது தெரியுமா? அபிஷேகத்தினால. ஹல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தாருங்க. பவுலின் மேல இருந்த அபிஷேகம் சபையை வளர்க்கவும், ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை ஒளியாக இருக்கவும், சாத்தானின் கிரியைகளை முறியடிக்கவும், சுவிசேஷத்தின் வல்லமையாய் பிரசங்கிக்கவும், அற்புதங்களை அடையாளங்களை செய்யவும் கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒரு காரியம் அங்க நடக்குது. மந்திரவாதிகள் அசுத்தாவை துரத்த முடியாமல் தவித்தனர். அதை எடுத்து சிக்கிக்கொண்டாங்க. ஏன்னா பவுல் செய்யற மாதிரி நானும் செய்யலாம்னு முற்பட்டாங்க. அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்றேன். யூத மந்திரவாதிகள் பிசாசை ஓட்ட பவுல் துரத்தின. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுறேன் என்று சொல்லி பிசாசுகளை கட்டளையிட்ட போது பிசாசு சொல்லிச்சு, எனக்கு இயேசு கிறிஸ்துவும் தெரியும், எனக்கு பவுலையும் தெரியும், நீ யாருபா என்று அவர்களை கேட்டதான். அது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் செய்து அவர்களை நிர்வாணிகளாக அவர்களை விட்டு காயப்படுத்தி அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமையில நீங்க நிலைத்திருங்க, அதை நீங்க இழந்து போகாதீங்க. எலியாவின் மேல் இறங்கின அபிஷேகத்தின் வல்லமை உங்க மேல இறங்குங்க, குடும்பத்தின் மேல இறங்கும். நீங்க வைராகியத்தோடு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு கொடுப்பார். பவுல் இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியின் மகிமையின் வல்லமை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காத்திருந்து ஜெபித்து பாருங்க, விசுவாசித்து ஜெபித்து